ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம டீம் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருந்தாங்க. அந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம டீம் ஒரு ட்ரேட் எடுத்துருக்காங்க. ட்ரேட் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிருக்கு. 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில். அதுக்கான லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 2% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய கேபிட்டல்லேருந்து. ஸோ உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காமிக்கிறேன். இது லைவ் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இட்ஸ் கிளியர்டு லைவ் அக்கௌண்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது நம்மளுடைய லைவ் அக்கௌண்ட் தான். இந்த ட்ரேட் என்ன ரீசனுக்காக எடுத்தாங்க, எந்த ரீசன்னால இது டார்கெட் அடிச்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதுவும் எந்த பேரில் பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஆல் டைம் நம்ம ஃபேவரட் கோல்டு, அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன்னால ட்ரேட் எடுத்தாங்க, எப்படி ட்ரேட் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கோல்டு மார்க்கெட் கண்டினியூவாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ லைக் நான் 4 ஹவர்ஸில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிப்போம். கோல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட்டு மார்க்கெட் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு, ஃப்ளிப்பு கொடுத்துச்சு, மார்க்கெட் இந்த டேரக்ஷன் தான் போக போகுது அப்படிங்கிறத எஸ்டர்டே நைட்டு பார்த்தோம். மார்க்கெட் ஒரு இடத்துலையுமே ஸ்டாப் ஆகல. மார்க்கெட் என்ன பண்ணா அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்பைக் கொடுத்துச்சு. இந்த ஸ்பைக்கில் எங்கே ட்ரேட் எடுக்கணுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்ஜஸில் போய் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரேட் எடுக்கிறது கூடாது அப்படிங்கிறது தான் எப்போவுமே நான் சொல்கிறது. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எட்ஜஸில் போய் எப்பவுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அது கரெக்டான வேலை, கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டோட வியூ, அதாவது மார்க்கெட் எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது, என்ன ரீசனுக்காக ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் திங். ஸோ 15 மினிட்ஸுக்கு போனோம். க்ளீனாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுத்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். நிறைய பேர் நினைப்பீங்க, இவ்வளோ தூரம் போயிருக்கு, இங்கெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலையாங்கிறது நிறைய பேர் கேள்வி இருக்கும். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னு தெரியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியும். ஏன்னா ஆஸ் பர் த ரூல் எங்கள் டீமுக்கு இதுதான் ரூல், இப்படி தான் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வி கேன் டிசைடட். ஸோ அதனால் 1:2 என்எஃப். ஏன்னா அடுத்த என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா அடுத்த என்ட்ரி எப்படி எடுக்கணுங்கிறதுக்கும் எங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்குது. அந்த ரூலை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் எடுப்போம். ஏன்னா கேபிட்டலை முக்கியமாக ப்ரொடெக்ட் பண்ணணும், கரெக்டான ட்ரேட் எடுக்கணும். அது இல்லாமல் முக்கியமாக எங்களோட கிளைண்ட்ஸுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணுங்கிறது தான் மெயின் மோட்டோ. நிறைய ட்ரேட் எடுக்கணுங்கிறது மோட்டோவே கிடையாது திங். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டமில், அப் ட்ரெண்டோட வியூவில் தெளிவாக இருக்குது.